கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 23 வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் இங்கே மிக அழகாக சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உலகத்திலே 2 விதமான தேவ ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஒன்று, தாழ்ந்த நிலைமையில் இப்பொழுதும் இருக்கின்றதான தேவ ஜனங்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார் தங்கள் தாழ்விலிருந்து கர்த்தரை பற்றி கொண்டு உயர்த்தப்பட்டதான தேவனுடைய ஜனங்கள். இந்த 2 பேரும் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் இருக்கின்றன. ஒன்று, தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்கின்றதான அனுபவத்தோடு நீங்கள் வாழ்கின்றீர்களா? இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும், தாழ்வில் எங்களை நினைத்து உயர்த்துகிற தெய்வமே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தவான்களை எல்லாம் தாழ்விலிருந்து உயர்த்தின தேவன், எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் என்று ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். 2வது, ஆண்டவரை பார்த்து விசுவாச அறிக்கை இடுங்கள். எங்கள் தாழ்ந்த நிலைமைகளை எல்லாம் தேவன் மாற்றி எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் என்று உங்கள் வாயினால் விசுவாச அறிக்கை இடுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார், நீங்களும் மேன்மையானவர்களுடைய பட்டியலிலே வருவீர்கள் என்று இந்த காலை நேரம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தாழ்ந்த நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம். ஒன்று, ஆண்டவரே, எங்களை தாழ்ந்த நிலைமையிலிருந்து உயர்த்தினீரே, உமக்கு நன்றி என்று உங்கள் தாழ்வு காலங்களை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். 2வதாக, இன்னும் நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு உயர்ந்திருக்கும் இந்த காலத்திலே ஆண்டவருக்கு நன்றியோடு தொடர்ந்து ஜீவிக்க, உம்மை மறக்காமல் ஜீவிக்க, உம்மை சிந்தித்து கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் இன்னும் கிருபைகளை தந்து உங்களை உயர்த்த நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை நேரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜீவனுள்ள பிதாவே, எங்கள் தாழ்வு காலத்தில் எங்களை நினைத்து எங்களை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எளியவனை மறக்காதபடி குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், அவர்களை மேன்மையான இடங்களில் உட்காரும்படி பண்ணுகிற தேவன், இன்றைக்கும் எந்தெந்த நிலைமையிலே உம்முடைய பிள்ளைகள் தாழ்ந்து காணப்படுகிறார்களோ எல்லா இடத்திலும் இருந்து அவர்களை உயர்த்துங்கப்பா, அவர்களை மேன்மைப்படுத்துங்க. தாழ்விலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உம்முடைய ஜனங்கள் உம்முடைய உயர்த்துதலின் வல்லமையை புரிந்து கொண்டு தங்கள் கடந்து வந்ததான பாதையை நினைத்து அவர்கள் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கிருபை கொடுங்க. தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு உம்மை மறக்காமல் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்களை உம்முடைய கரங்களில் இந்த காலை நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கூட இரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.